ஆ ம் ஓகே. ஸோ இதுதான் ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஏபிஐ. ஏபிஐனா யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏபிஐனா என்னன்ட்டு. வாட் இஸ் ஏபிஐ யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன வேணா சொல்லலாம். ஏபிஐனா என்னன்னு சொல்லலாம். ஏபிஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஓகே. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். எக்ஸாக்டா கரெக்ட். ஓகே, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். எனக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் இந்த எல்லாரும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா நான் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா அப்படின்னா என்னன்னே எனக்கு புரியல. கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ பேசிக்கா சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா எதுவுமே இல்லை ஏபிஐ. இப்போ வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு, ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்கு, ரெண்டு சர்வர் இருக்கு, ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏபிஐ வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், சிம்பிள், அவ்வளவே தான். ஓகேவா? அதாவது பேக் அண்ட் டேட்டா பேஸ் இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் HTML பேஜ் இருக்கு. இது ரெண்டும் இப்போ எப்படி இன்டர்ஃபேஸ் எப்படி எப்படி டாக் பண்ணலாம்னா ஏபிஐ உடைய பேசிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு ஜாவா சர்வர் இருக்கு, இன்னொரு ஜாவா சர்வர் இருக்கு. இது ரெண்டும் எப்படி பேசிக்கலாம்னா ஏபிஐ வழியா பேசிக்கலாம். ஏடபிள்யூஎஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு, ஜாவால ஏதோ ஒன்று இருக்கு. இது ரெண்டும் எப்படி பேசிக்கலாம்னா இது வழியா பேசிக்கலாம். என்னது? ஏபிஐ வழியா பேசிக்கலாம். எனி கம்யூனிகேஷன் பிட்வீன் எனி டூ சிஸ்டம்ஸ் அது வந்து ஏபிஐயால பண்ணலாம். அதுதான் ஏபிஐ யூஸ். ஓகேவா? எனேபிள்ஸ் enable servers. ஓகே. இது அதுல வந்துட்டு ஏபிஐல வந்துட்டு ரெண்டு ரெண்டு எதுவா இருந்தாலும் ஒன்னு சர்வரா இருக்கும், ஒன்னு கிளையண்டா இருக்கும். ஓகேவா? அது ரிக்வஸ்ட் பண்றது கிளையண்ட், ரிக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புறது சர்வர். அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா? ம் புரிஞ்சிருச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, புரியலன்னா நோன்னு சொல்லுங்க. ஏபிஐனா என்னன்னு புரியுதா? ஓகே கிரேட். ம் எல்லாருக்கும் புரிஞ்சா எல்லாரும் ஏதாச்சும் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஓகே, சாட்ல போடுறீங்க. ஓகே, எஸ். ஓகே, சூப்பர். எஸ் எஸ். ஓகே, சூப்பர். இதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபிஐனா என்னன்னு தெரியும். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏபிஐஸ் நான் காமிக்கிறேன். ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் நீங்களே சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஓகேவா? இதுல வந்துட்டு ஏதோ ஒரு இது இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஏபிஐன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிஐ உங்களுக்கு போஸ்ட்மேன்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு யாருக்காச்சும் போஸ்ட்மேன் யூஸ் பண்றீங்களா, பார்த்துருக்கீங்களா? ஓகேவா? இதுதான் போஸ்ட்மேனுங்கிறது. ஓகே, இதுதான் போஸ்ட்மேன். இதுல வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ கால்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ கால்ஸ். இந்த டைப்ஸ் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கும். பட் ஆனா இதுதான் மோஸ்ட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற டைப்ஸ். அதை மட்டும் தான் நான் இங்க சொல்றேன். போஸ்ட், புட், ஓகே. கெட்னா என்னன்னா நம்ம வந்துட்டு கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? போஸ்ட்னா கிரியேட்டிங் இன்ஃபர்மேஷன், கிரியேட்டிங் அ ரெக்கார்ட் ஆர் இன்ஃபர்மேஷன். புட்னா மாடிஃபையிங் அ ரெக்கார்ட் ஆர் இன்ஃபர்மேஷன். ஓகே. டெலிட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெலிட்டிங். ஓகேவா? அவ்வளோதான், டெலிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் ரெக்கார்ட். ஓகேவா? இது கிளியரா எல்லாருக்கும்? இது இப்போ அதாவது இந்த நாலு இது என்னன்னு புரிஞ்சா? கெட்டுனா என்னன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சர்வர்ல இருந்து வாங்குறோம், அதான் கெட்டு. போஸ்ட்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு டேட்டா அனுப்புறோம், அந்த டேட்டாவை அனுப்பிச்சு சர்வர்ல வந்துட்டு பேக் எண்ட்ல நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றோம், அதுதான் போஸ்ட். புட்டுங்கிறது என்னன்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை நம்ம மாத்துறோம். ஓகேவா? அப்டேட் பண்றோம். ஓகேவா? மாடிஃபையிங் ஆர் அப்டேட்டிங். அப்டேட்டிங் ரெக்கார்ட். டெலிட்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டை நம்ம வந்துட்டு டெலிட் பண்றோம். எஸ் எஸ். ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு கிளியரா? இது இது இந்த நாலு டைப்ஸ் உங்களுக்கு கிளியரா? இது நாலு தான் ஏபிஐ டைப்ஸ்னு கிடையாது, இதுக்கு மேலேயும் இருக்கும். பட் ஆனால் இதுதான் ஜென்ரலா இருக்கும். ஜென்ரலான நாலு டைப். இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். இது கிளியரா? கிளியர், சூப்பர். மற்றவங்களுக்கு கிளியரா? கிளியரா? கிளியர். ஓகே கிரேட். ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் இதுக்கு ஓகே. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று போனோம். ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்ல இப்படி ஒன்று இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், இதை வந்துட்டு எடுத்து வந்து இங்க போடுறேன். இப்போ நான் இது வந்துட்டு கெட். ஓகேவா? கெட்னா என்ன பண்ணும்? கெட்னா என்ன பண்ணும் யாராவது சொல்லுங்க.
கெட் getting information. getting எக்ஸாக்டா information. எக்ஸாக்டா சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், சென்ட்னு கொடுக்குறேன். இங்க என்ன வந்திருக்கு, இப்போ நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். கரெக்டா, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. ஆல்சோ போஸ்ட்மேன் இல்லைன்னா போஸ்ட்மேன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத கூகுளில் பார்த்து கற்றுக்கோங்க. எதுவும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இப்போ போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, இம்பார்ட்டன்டான டூல். ஓகேவா, இங்க வந்துட்டு இங்கன்னா கெட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால தான் இது வருது. ஓகேவா, இங்க ஒரே ஒரு ரெக்கார்டு தானே வந்திருக்கு. இப்போ எனக்கு மொத்த ரெக்கார்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த டூ டூ ஸ்லாஷ் ஒன்னு இருக்கா, ஸ்லாஷ் ஒன்னுங்கிறது என்னன்னா இந்த ஐடி தான். இந்த ஐடியை தான் அங்க வந்துட்டு ஒன்னுன்னு சொல்றோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வரேன். ஓகேவா, இங்க இத்தனை இது இருக்கா. ஓகேவா, இத்தனை இது இருக்கு. அதாவது இந்த இந்த ஜேசான் பிளேஸ் ஹோல்டருங்கிற வெப்சைட்ல டூ டூஸ்ங்கிறது இவ்வளோ டூ டூ இருக்கு. ஓகேவா, இந்த இவ்வளோ டூ டூஸ்ல எனக்கு என்ன தேவைன்னா, ஓகே இவ்வளோ டூ டூஸ் இருக்கு. இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இங்க டூ டூஸ் இருக்கா, சூப்பர். இதுல நான் என்ன பண்றேன், ஸ்லாஷ் ஒன்னுன்னு கொடுத்துருந்தாங்களா ஃபர்ஸ்ட், இந்த ஒன்னுங்கிறது இந்த ஐடி. இப்போ எனக்கு ஸ்லாஷ் ஒன் வேணும், ஸ்லாஷ் டூ வேணுமா, எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மறுபடியும் கெட்டு கொடுத்தேன்னா இது மட்டும் வருதா, இதுதான். இது வந்துட்டு போஸ்ட். ஓகே, இதுதான். இது வந்துட்டு கெட் மெத்தட். ஓகே, கெட். ஓகே, போஸ்ட் மெத்தட் எப்படி இருக்கும்னா, போஸ்ட் மெத்தட் எப்பயுமே நம்ம வந்துட்டு ரிக்வஸ்ட் பாடின்னு ஒன்று அனுப்புவோம். ஓகேவா, போஸ்ட் மெத்தடுக்கு எப்பயுமே நம்ம வந்துட்டு ரிக்வஸ்ட் பாடி அனுப்புவோம். இது ஓகே, அது வந்துட்டு நான் எப்படின்னு அப்புறம். ஓகே, அதுக்கு அடுத்து டெலீட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெலீட்டுக்கு வந்துட்டு ஓகே, நீங்க வந்து கெட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சொல்றேன். ஓகே, இதுவே கிளியரா, கெட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கிளியரா, இல்லாட்டி டவுட் இருந்தா, டவுட் ஏதாச்சும் இருக்கா, டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, 3 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு script.js, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஓகே இது ரெண்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை மறந்துடுங்க. ஓகே, கிளியர். நோ ஓகே ஓகே கிரேட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இது எல்லாரும் கிளியர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் லிங்க் பண்ண போறேன். இது நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல, ஸ்கிரிப்டை எப்படி லிங்க் பண்ணணும்ட்டு. ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி லிங்க் பண்ணணும், யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி லிங்க் பண்ணணும், யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு HTML ஆட் பண்ணணும், அன்மியூட் பண்ணி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எஸ்ஆர்சி யூஸ் பண்ணி ஓகே கிரேட். ஸ்கிரிப்ட் டேக்ல சோர்ஸ்னு ஒன்று கொடுத்து, சோர்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளாஸ் ஃபைல்ஸ் ஸ்லாஷ் index.html ஸ்லாஷ் script.js அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இது வந்து ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்து இப்போ நான் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள போறேன். ஸ்கிரிப்டுக்கு இப்போ வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் லிசனர்ஸ்னு இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ வந்துட்டு ஆன் லோடு, ஆன் ஹோவர், ஆன் கிளிக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல மோஸ்ட் பேசிக்கான ஒன்று என்னன்னா ஆன் லோட். ஆன் லோட் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு டேக் லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆன் லோட் இஸ் ஈக்குவல் டு ஆன் லோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வந்துட்டு அப்படின்னு நான் நீங்க கொடுக்கணும். ஓகேவா, இந்த ஆன் லோடு ஃபங்க்ஷனை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நான் கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் ஆன் லோடு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது கிளியரா, இப்போ நான் என்ன பண்றேங்கிறது கிளியரா, எதுவுமே இல்லை. ஆன் லோடுங்கிற ஒரு இது கொடுக்குறேன் ஆட்ரிபியூட்ல, ஆன் லோட் ஃபங்க்ஷன். ஆன் லோட் அதாவது பாடி லோட் ஆகும்போது ஆன் லோடு ஃபங்க்ஷனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்றேன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு அந்த ஆன் லோடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல, console.log பண்றேன். அதாவது வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு hello from on load function
அப்படின்னு சொல்றோம். ஓகே. இது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க செமிகோலன் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நான் கொடுப்பேன், சம்டைம்ஸ் கொடுக்காம இருப்பேன், அது எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் இது பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபைலை வந்து போய் பார்ப்போமா லைவ் சர்வர்ல. இப்போ நம்ம இது இப்படிதான் இருக்கணும். ஓகே, இது இப்படிதான் இருக்கும், இது எக்ஸ்பெக்டட் தான். நம்ம கன்சோல்ல பார்த்தோம்னா ஹலோ ஃப்ரம் ஆன்லோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு லைப்ரரி ஹலோ ஃப்ரம் ஆன்லோட் ஃபங்க்ஷன் கரெக்டா? இது எக்ஸ்பெக்டட் தானே? இது எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பெக்டட் இல்லையா? எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, கிரேட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம வந்து ஒரு டூ லிஸ்ட் தானே நீங்க பண்ண போறோம்னு சொன்னேன். ஓகே, நான் என்ன பண்றேன், மேலே ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன், H1 லிஸ்ட். ஓகே, ஓகே, டூ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து டூ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்படி ஒன்று வச்சிட்டேன். சூப்பர். அதுக்கடுத்து என்ன பண்றேன், இப்போ ஆன்லோட் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஏபிஐ கால் எப்படி பண்ணணும் உங்களுக்கு எதுக்காச்சும் ஐடியா இருக்கா? அதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க? நான் மறுபடியும் நடத்த தான் போறேன். நான் எதுவும் ஒரு சும்மா கொஸ்டின் தான் கேட்குறேன். அதாவது ஃபெட்ச் ஏபிஐ கால் எப்படி பண்ணணும் வந்து நடத்திருக்காங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஆமா இல்ல ஏதாச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதாவது ஃபெட்ச்ங்கிறது ஏதாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெட்ச் நோ. ஓகே, நடத்தல. சூப்பர். ஓகே. ஆ நான் வந்து ஃபுல்லா கிளியரா பொறுமையாவே நான். ஓகே. அதாவது இப்ப நான் இங்க பண்ண பாத்தீங்களா, இங்க வந்துட்டு இந்த டூ டூ அப்படிங்கறத நான் வந்துட்டு இங்க வாங்கினேன்னா இங்க இவ்வளவு பெருசா வந்துச்சா? இதை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண ட்ரை பண்ணேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் என்னோட என்னோட ஐடியா என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு வேரியபிள்ல எனக்கு இந்த ஹோல் அரேவை நான் வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அவ்வளவே தான். இதுதான் என்னோட என்னோட இது வாட் இஸ் தட் என்னோட எய்ம். ஓகேவா? இது கிளியரா? நம்ம என்ன என்ன பண்ண ட்ரை பண்றோம் கிளியரா? அதான் இம்பார்ட்டான விஷயம். நம்ம என்ன பண்ண ட்ரை பண்றோம் தெரிஞ்சாதான் எப்படி பண்றோங்கிறதுலாம் கத்துக்கலாம். கரெக்டா? இது புரிஞ்சா? என்ன பண்ண ட்ரை பண்றோங்கிறது புரிஞ்சா? ப்ளீஸ் எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா மறுபடியும் சொல்றதுக்காக தான் கேட்கறேன். இன்டராக்டிவா இருக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபெட்ச்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஃபெட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபெட்ச்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எதுவுமே இல்லை, இந்த யூஆர்எல் தான். ஓகேவா? இந்த யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா டாட் தென் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. உங்களுக்கு இது தெரியுமா? அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று. நான் டிப்பிக்கலா நம்ம எப்படி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நார்மல் வே ஆஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது எப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன் நேம் இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் புரியுதுல? இது எல்லாருக்கும் தெரியுதா? இப்படி தான் நம்ம கிரியேட் பண்றோம் ஆர்டினரியா ஃபங்க்ஷனை. ஆமாவா இல்லையா? எஸ் அண்ணா. ஓகே, சூப்பர். ஆ ஓகே, ஓகே, ஓகே. இப்ப ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸாக்டா த சேம் திங் ஆஸ் என்னது, இதுதான் அது பேர் என்னது, நார்மல் ஃபங்க்ஷன் பண்ற அதே இதுதான் பண்ணும். பட் ஆனால் சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? சின்டாக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நான் இதுக்குள்ள வேரியபிள் ஒன் அப்படிங்கறத வச்சுக்கலாமா? வேரியபிள் ஒன் வேரியபிள் டூ நான் வந்து பாஸ் பண்ணலாமா பாராமீட்டர்ஸா? இது கிளியரா? இது பண்ணலாம் தானே? இது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பாஸ் பண்றது ஐடியா இருக்கா இந்த மாதிரி பண்றதுக்கு? ஓகே. எஸ், எஸ். யாருக்காச்சும் தெரியாம இருக்கா இந்த மாதிரி பண்ணலாங்கிறது? ஓகே, எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாராமீட்டர்ஸ் இருக்கா, இந்த பாராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். வேர் ஒன் கமா வேர் டூ. ஓகே. அதுக்கடுத்து ஒரு இஸ் ஈக்குவல் டு இந்த ஆரோ மார்க். இதனால தான் ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. ஓகேவா? அவ்வளோதான்.
ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நேம் இருக்காது. ஃபங்க்ஷன் நேம் நீங்க ஒரு நேம் இருக்கா, ஆனா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு நேம் இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் ஆரோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். கிளியரா? இப்ப கிளியரா எல்லாரும் ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது? கிளியர்ண்ணா. சூப்பர். ஓகே. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஃபெட்சுங்கிறது இந்த தென்னுங்கிறது என்ன பண்ணும்னா, தென்னுங்கிறது என்ன பண்ணும்னா, இங்க இருந்து ஒரு அவுட்புட் வர்றத இங்க பாஸ் பண்ணும். தென்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்றது தான் தென்னுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஆரோ ஃபங்க்ஷன் இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம். ஆரோ ஃபங்க்ஷன் கரெக்டா, இந்த ஆரோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் கரெக்டா இது. இப்போ நான் இங்க சொன்ன மாதிரியே தானே இருக்கு. இங்க 2 வேரியபிள் இருக்கு, அங்க நான் வேரியபிள் கொடுக்கல, அவ்வளவுதானே? கரெக்டா? ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா? இங்க ஆரோ ஃபங்க்ஷன் தானே யூஸ் பண்றேன் சிம்பிளா. எஸ் அண்ணா. ஆமாவா இல்லையா? எஸ் அண்ணா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், உள்ள வந்துட்டு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன் டேட்டான்ட்டு. இங்க இருந்து வரும் பாத்தீங்களா ஒரு அவுட்புட். இதுக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் வரும், அதுதான் தென்ல வரப்போகுது. அந்த அவுட்புட்டை நான் டேட்டான்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஓகே, கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது என்னதான் டேட்டா இங்க இருந்து வருதுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கதான் வந்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த இது. ஓகே, டேட்டா. ஓகே, சூப்பர். இதுல வந்துட்டு இதெல்லாம் தான் வந்திருக்கு அவுட்புட்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பாடின்னு பாத்தீங்கன்னா ரீடபிள் ஸ்ட்ரீம் தான் இருக்கு. நம்மளால அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் நம்மளால பார்க்க முடியும் கரெக்டா. ஆனா இதோட இதோட இதெல்லாம் மத்ததெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்டேட்டஸ் 200 இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 200 இதெல்லாம் கரெக்டா இருக்கு. மத்ததெல்லாம் வருது, ஆனா நமக்கு தேவைப்பட்ட டேட்டா மட்டும் வரல. ஏன்? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இதை வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ரிட்டர்ன் டேட்டா டாட் ஜேசான் ஆஃப். ஜேசான்னா என்னன்னா, ஜேசான்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன். வாட் இஸ் ஜேசான்? ஜேசான்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அர்த்தம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னா என்ன, ஜேசான்னா என்னன்னா அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஜேசான். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஜேசான், இது வந்துட்டு ஒரு ஜேசான். அவ்வளவுதான். இதுதான் ஜேசான்னா அர்த்தம். ஓகேவா? இது இது கிளியரா? ஜேசான்னா என்னங்கிறது ஒரு கிளியரா, ஒரு கீ வேல்யூ பேர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கீ வேல்யூ பேரை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனா ஸ்டோர் பண்ணுவோம். அவ்வளவுதான். இது கிளியரா? ஜேசான்னா என்னங்கிறது கிளியரா? எஸ் அண்ணா. சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் டேட்டா டாட் ஜேசான் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து இங்க நான் ரிட்டர்ன் பண்றேன்னா அது எங்க போகும் அப்படின்னா, நான் மறுபடியும் டாட் தென்னு போடுறேன். இங்க ரிட்டர்ன் பண்றது இங்க வரும். ஓகேவா? இந்த ஃபெட்ச்ல ரிட்டர்ன் பண்றது இந்த தென்னுக்கு வரும், இந்த தென் ரிட்டர்ன் பண்றது இந்த தென்னுக்கு வரும். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இன்னொரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்துட்டு நான் ஜேசான் டேட்டா அப்படின்னு நான் சும்மா நேம் பண்றேன். ஓகேவா? ஏன்னா ஜேசான தானே அனுப்புறோம் அங்க இருந்து. ஸோ அதை நான் வந்துட்டு என்னோட ஃபெமிலியாரிட்டிக்காக நான் ஜேசான் டேட்டா நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜேசான் டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஜேசான் டேட்டா. ஓகே, இப்ப ஓகே, ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். அன்காட் அட் லைன் நம்பர். ஓகே, என்ன எரர் சொல்றாங்க? கன்சோல் டாட் கன்சோல் லாக். ஓகே, கன்சோல் டாட் லாக் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன்ல எதுவும் இஷ்யூவா? இருங்க, நம்ம மறுபடியும் வேணா ஆரோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாச்சும் எரர் இருக்கா? இது வரைக்கும் அந்த எரரும் இல்லை. சூப்பர். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஜேசான் டேட்டா அப்படின்னு நான் வந்துட்டு ஒன்று வாங்குறேன். ஜேசான் டேட்டா வாங்கிட்டு கன்சோல் டாட் லாக்
ஓகே, அவ்வளோதான். எனக்கு அப்போ ஏன் யாராவது வந்துச்சுன்னு தெரில. மேபி நான் வந்துட்டு இந்த ஆரோ மார்க் பதிலாக ஹைஃபன் கொடுத்துருக்கலாம், எனக்கு சரியா ஐடியா இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இதுதானே அந்த இங்க இருக்கு, இங்க இருக்கிறது இதுதானே. இது இப்போ நமக்கு வந்துருச்சா? இது கிளியரா? இதுதான் ஒரு ஃபெட்ச் ஏபிஐ, அதாவது ஒரு கெட் மெத்தடை எப்படி பண்றதுங்கிறதுக்கு இதுதான். ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இதுல வந்துட்டு மெத்தட் நினைக்கிறேன், மெத்தட் இஸ் டு கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் அப்படியே தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா பை டிஃபால்ட்டாவே மெத்தட் வந்துட்டு கெட்டு தான். ஸோ நம்ம கெட்டு கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஓகேவா? பை டிஃபால்ட்டா ஃபெச் என்ன நினைச்சுக்கோன்னா கெட்டுன்னு நினைச்சுப்போம். ஓகேவா? இது கிளியரா எல்லாருக்கும்? இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. இது கிளியர் இல்லைன்னா நான் மறுபடியும் இதை வந்துட்டு எத்தனை வாட்டி நான் சொல்றேன், ஏன்னா இது இம்பார்ட்டன்டான விஷயம். இது புரியாம நெக்ஸ்ட் அதுக்கு ப்ரொசீட் பண்றது வேஸ்ட். அதனால தான். கிளியர் அண்ணா. ம், ஓகே. எல்லாரும் எல்லாரும் ப்ளீஸ் டெக்ஸ்ட் போடுங்க, ஏன்னா அப்பதான் நான் நெக்ஸ்ட் போகணும். எல்லாரும் டெக்ஸ்ட் போடுங்க, இல்லைன்னா சும்மா வாயால சொல்லுங்க. ஏன்னா இல்லைன்னா யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க மட்டும் தான் சொல்லுங்க. அண்ணா இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்கண்ணா. ஓகே. எதுலையாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்காமா? அது மட்டும் இருந்துச்சுன்னா அது மட்டும் நான் ஃபோக்கஸா சொல்றேன், இல்லைன்னா நான் ஃபுல்லா சொல்றேன். ஓகே, நான் வந்து ஃபுல்லாவே சொல்றேன், நீங்க கவனிச்சு. ஓகே, இப்போ ஃபெட்ச்னு நம்ம ஒன்று பண்றோம். ஃபெட்ச்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணி, இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணி அதுல வந்து அவுட்புட் வாங்கிக்கணும். ஓகே, இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணா இது வருதா, இந்த அவுட்புட்டை இங்க வாங்கிக்கணும். இந்த ஃபெட்ச்ங்கிறது மெத்தட் இங்க வந்து கெட்டுன்னு கொடுத்துருக்கேன். பை டிஃபால்ட்டாவே கெட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது கெட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணாமையும் இருக்கும். அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த இந்த ஃபெட்ச் முடிஞ்சு போச்சு. ஃபெட்ச்ல இருந்து வர்ற அவுட்புட் வந்துட்டு இப்படி இருக்காது. ஓகேவா? இதுவும் இருக்கும், இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா இருக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் கோட் என்ன, அது என்ன டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, ரெஸ்பான்ஸ் டைப் என்ன, யூஆர்எல் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். ரெஸ்பான்ஸ் கோட் என்ன 200, ரீடைரக்டடா, ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து ஃபெட்ச்ல இருந்து அந்த மாதிரி வரும் அவுட்புட். அந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்றோம்னா இந்த தென்னுங்கிற இதுக்கு அனுப்புறோம். இந்த இங்க இருந்து வர்ற அவுட்புட்டை தென்னுக்கு அனுப்பிச்சு அதை வந்துட்டு டேட்டாங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு ஃபங்க்ஷனோட பேராமீட்டரா யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம இந்த டேட்டாங்கிறது வந்துட்டு எக்ஸ்ன்னு கூட இருக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்ன்னு போடணும், இங்கேயும் நான் ரிட்டன் எக்ஸ் டாட்னு போடணும். ஓகேவா? நான் மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டேட்டா போடுறேன். ஓகே, டேட்டா டாட் கன்சோல் டாட் லாக் கொடுக்குறேன். அந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணாதான் இங்க பாத்தீங்க, இதுதான் நான் பிரிண்ட் பண்ண டேட்டா. ஓகே, அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் பண்றேன், டேட்டா டாட் ஜேசான் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். ஜேசான்னா எதுக்காக ஜேசான் சொல்றேன், இதுல இருந்து பார்த்தா நமக்கு தெரியல. நமக்கு தேவை இந்த மாதிரி இருக்கு. இதை வந்துட்டு ஜேசான்னு சொன்னீங்கன்னா, ஜேசான்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன், அவ்வளவுதான். இதுதான் ஜேசான் ஆஃப். ஓகே, அதுக்கு அடுத்து இங்க ஜேசான் டேட்டா நம்ம இங்க எப்படி ஃபெட்ச்ல இருந்து நம்ம இந்த தென் பிளாக் அனுப்பிச்சோமோ, இந்த தென் பிளாக்ல இருந்து நம்ம இந்த தென் பிளாக் அனுப்புறோம் டேட்டாவை. என்ன டேட்டா அனுப்புறோம், ஜேசான் டேட்டாவை அனுப்புறோம். ஸோ ஜேசான் டேட்டான்னு நேம் பண்ணிக்கிறேன், கன்சோல் டாட் லாகா ஜேசான் டேட்டான்னு சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு. சிம்பிளா? இப்போ கிளியரா இல்ல ஃபாஸ்டா சொன்னேன்? எஸ் அண்ணா புரியுதுண்ணா. ஓகே, சூப்பர். சூப்பர். ஓகே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் அப்படின்னா என்னன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஃபோர்த் ஒன், சிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ்னா என்ன, அசிங்க்ரனஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, அதாவது இட் கேன் மீன் மெனி திங்ஸ். ஓகேவா? அதாவது பிசிக்ஸ்ல ஒரு மாதிரி சொல்லலாம், பிசிக்ஸ்ல சிங்க்ரனஸ் மோஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது என்னென்ன என்ன வேணா சொல்லுவாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர்ல, கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகே, சிங்க்ரனஸ். ஓகேவா? லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் தி ஃபர்ஸ்ட் லைன் executable, second
ஓகே. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, சிங்க்ரனஸ்னா என்னன்னு புரியுது? யாராச்சும் இங்க நான் எழுதியிருக்கிறத வச்சு என்ன புரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. தப்பா இருந்தா சூப்பர், பிரச்சனையே இல்லை, நான் மறுபடியும் கரெக்ட் பண்றேன். கிரேட். கரெக்டா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, சூப்பர். சொல்லுங்க. ஆனா லைன் பை லைனா வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் தான். ஓகே, எக்ஸாக்டா கரெக்ட். இது ஓகே. இது ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா சொல்லிட்டேன். இங்க இருக்கிறது. இங்க நான் அதுக்கடுத்து நான் இங்க ஒண்ணு எழுதியிருக்கேன் பாத்தியா, அதுல ஏதாச்சும் புரியுதா? ஏதாச்சும் உங்களுக்கு சென்ஸ் வருதா? இந்த இது ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க அதானே? ஓகே, எக்ஸாக்டா ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லைன் வந்து ம், போகும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த லைன் அடுத்தடுத்து அப்படியே எக்ஸாக்ட்லி. சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும். யா, கரெக்ட் கரெக்ட். வேற எதுவும் ஆன்சர் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல. நான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அதாவது ஓகே, நான் வந்துட்டு அசிங்க்ரனஸ்க்கும் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து இப்போ நான் இங்க ஒன்றும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அசிங்க்ரனஸ்? அதை எனக்கு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இங்க ஒன்று எழுதியிருக்கேன்ல, எழுதிக்கிறது கிளியரா தெரியுதா? ம். தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சும்மா சொல்லுங்க. என்ன 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 புரிஞ்சிருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம். ஆனா ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆக 3 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாம நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. எக்ஸாக்டா கரெக்ட். ஓகே. இதுதான் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ். ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சிங்க்ரனஸ்னா என்ன, அசிங்க்ரனஸ்னா என்னங்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் நான் கோட இப்போ காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் கோட்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியரா புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ ஓகே. ஸோ சிங்க்ரனஸ் அப்படின்னா எப்படி தெரியுமா இதாகும்? சிங்க்ரனஸ்ல எப்படி எப்படி ரன் ஆகும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்பர் 2 எக்ஸிக்யூட் ஆகும். அது லைன் நம்பர் 2ல இருக்கிற இது வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபெச் இது எல்லாமே ஒரே லைன் தான். ஓகேவா? இது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது ஒரே லைன் ஆஃப் கோடு. இது வந்துட்டு 5 லைன் 10 லைன் கிடையாது. இது வந்துட்டு ஒரே இது. நான் வந்துட்டு கிளியரா இருக்கட்டுமேங்கிறதுனால டாட் வச்சு இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா கன்சோல் டாட் லாக் அந்த மாதிரி தான் இந்த இது. ஃபெச் டாட் தென் ஃபெச் டாட் தென் டாட் தென் அப்படிதான் இது. ஸோ இது வந்துட்டு 4 லைன் கிடையாது, 4 5 லைன் கிடையாது. இது வந்து ஒரே லைன் ஆஃப் கோட் தான். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது ரெண்டாவது லைனு. இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஹை பிரிண்ட் ஆகும். இந்த இது ஃபுல்லா ஓடும். ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஹை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப இது சிங்க்ரனஸா இருக்கா அசிங்க்ரனஸா எக்ஸிக்யூட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம இப்ப போய் பார்க்கலாமா? இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, இது வந்துட்டு சிங்க்ரனஸா இதா இருக்கா இல்ல அசிங்க்ரனஸா எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? எனக்கு அதை மட்டும் யாராச்சும் சொல்லுங்க. அசிங்கா இருக்காண்ணா. அசிங்க்ரனஸா இருக்கு. எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஹாய் இருக்கு, அப்புறம் செகண்ட் ஹாய் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு தான் ஃபெட்ச்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. எக்ஸாக்டா. அதுக்கப்புறமா தான் ஃபெட்ச்ல இங்க இருக்கிற இந்த 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 இது இந்த டேட்டாலாம் வந்துருக்கு. கரெக்டா? ஆனா ஆனா சிங்க்ரனஸா இருந்துச்சுன்னா எப்படி வந்திருக்கணும்? கன்சோல் டாட் லாக் ஃபர்ஸ்ட் ஹாய், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? இப்படிதான் இருந்திருக்கணும் சிங்க்ரனஸ்னா. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நடக்கிற எல்லா ஏபிஐ கால்ஸுமே அசிங்க்ரனஸ் தான். இட்ஸ் ஆல்வேஸ் அன் அசிங்க்ரனஸ் கால் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல அசிங்க்ரனஸ் காலா இருக்கிறதுக்கு நிறைய நிறைய நல்ல ரீசன்ஸ் இருக்கு.
ஏன்னா லெட்ஸே வந்துட்டு ஒரு ஏபிஐ கால் நடக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் நடக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 10 செகண்டுக்கு வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு அங்கேயே நின்றுச்சுன்னு வைங்களேன், உன்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே பிளாங்கா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பிளாங்கா இருக்கிறது வந்து அசிங்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்க்ரனஸா வச்சுருவாங்க. என்னதான் இந்த 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 டேட்டா மட்டும் வரணும்னாலும் மிச்ச டேட்டாலாம் தெரியட்டும், அது லோட் ஆகுதுங்கிற மாதிரியாச்சும் கொஞ்சம் டிஸ்பிளே ஆகுற மாதிரியாச்சும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த மாதிரி அசிங்க்ரனஸா வச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்பர் இதுதான் தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது கிளியரா உங்களுக்கு? இப்போ அசிங்க்ரனஸ்னா என்ன, சிங்க்ரனஸ்னா என்னங்கிறது கிளியரா? ப்ளீஸ் எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. எஸ் அண்ணா, எஸ் கிளியர்ண்ணா. எஸ் அண்ணா. கிளியர்ண்ணா. ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இங்க இருந்து வந்துச்சா, இப்போ இந்த ஜேசான் டேட்டா வந்துட்டு நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்றோமோ? இல்ல இல்ல. அதாவது ஓகே, நீங்க சொல்லலாம் ஜேசான் டேட்டா தான் ஒரு வேரியபிள் இருக்கு, ஜேசான் டேட்டாவை ஜேசான் டேட்டான்னு ஸ்டோர் பண்றோமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இல்ல. ஏன்னா இப்ப இது வந்துட்டு நான் என்னன்னு சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ற வேரியபிளை ஃபங்க்ஷனை விட்டு வெளில நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அதனால இதை நான் வந்துட்டு இந்த இதுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், என்னால இங்க வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டா, அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. அதான் பாயிண்ட். அதனால நம்ம வந்துட்டு இப்போ இந்த ஜேசான் டேட்டாவை ஏதாவது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட் டு டூ லிஸ்ட் டேட்டா அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படின்னு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் தான் பண்றேன். அதை நான் இனிஷியலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே, இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் இங்க வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். console dot log of to list data. பாருங்க, இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட 5வது லைன்ல இருந்து பிரிண்ட் பண்றது. 5வது லைன்ல இதை பிரிண்ட் பண்ணிருக்கேன். டு டூ லிஸ்ட் டேட்டாங்கிறது அன்டிஃபைன்டா இருக்கு. கரெக்டா? நம்ம ஏன்னா இப்ப இன்னும் டிஃபைனே பண்ணல, ஸோ அன்டிஃபைன்டா தானே இருக்கும். கரெக்டா? இது கிளியரா? எஸ் அண்ணா. ஓகே, அண்ணா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டு டூ லிஸ்ட் டேட்டாக்கு டு டூ லிஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஜேசான் டேட்டா அப்படின்னு நான் சொல்றேன். ஜேசான் டேட்டாவை எடுத்து நான் அந்த டு டூ லிஸ்ட் டேட்டாக்கு நான் அசைன் பண்றேன். ஓகேவா? அசைன் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ இந்த டு டூ லிஸ்ட் டேட்டால என்ன இருக்கணும்? இந்த எல்லா வேல்யூவும் இருக்கணும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? எஸ் அண்ணா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், console dot log of லைன் நம்பர் 19, சும்மா தான் லைன் நம்பர் 19 தான் டைப் பண்றேன். லைன் நம்பர் 19 பிளஸ் டு டூ லிஸ்ட் டேட்டா அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த லைன் நம்பர் 19ல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போமா? பாருங்க, லைன் நம்பர் 19 அன்டிஃபைன்டு தான் மறுபடியும் பிரிண்ட் ஆகுது. ஏன் அன்டிஃபைன்டு இங்கே மறுபடியும் பிரிண்ட் ஆகுது? யாராச்சும் எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் இங்க லைன் நம்பர் 19ல நம்ம அசைன் பண்ணிட்டோம், அசைன் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டில் அன்டிஃபைன்டுன்னு தான் வருது? ஏன்? இல்ல, நீங்க தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தப்பா சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. ஏன் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லுங்க. எனக்கு ஏன் ஐடியா இல்லைன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. ஏன் இன்னும் அன்டிஃபைன்டா இருக்கு? நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிட்டோம், கரெக்டா தான் பண்றோம். அசைன் பண்றதுனா தப்பு பண்ணல, கோட் நம்ம தப்பா தான் எழுதல. ஆனா ஏன் வந்துட்டு இப்படி அன்டிஃபைன்டுன்னு வருது? யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. அண்ணா அது லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணாதனாலயா? எக்ஸாக்டா அது. ஏன்னா இது அசிங்க்ரனஸா பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் சொல்றதை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்சோல் டாட் ஃபர்ஸ்ட் ஹை பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்துட்டு டு டூ லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். இது அன்டிஃபைன்டா இருக்கு, அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஃபெட்ச் கால் ஸ்டார்ட் ஆகுது. ஃபெட்ச் கால் நடக்க ஒரு இது மில்லி செகண்ட்ஸ் தான் நடக்கும். ஓகேவா? இது ஃபெட்ச் கால் எடுக்கிறதுக்கே மில்லி செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த மில்லி செகண்ட்ஸும் அது வெயிட் பண்ணாது. ஓகேவா? நான் வந்து சும்மா பேச்சுக்கு ஒரு 3 செகண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே, 3 செகண்ட் ஆகுது. அந்த 3 செகண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அது இந்த லைனுக்கு வருது. இந்த லைனுக்கு வந்துட்டு டூ டூ லிஸ்ட் டேட்டாவை என்னன்னு பாக்குது. டூ டூ லிஸ்ட் டேட்டா இந்த லைனுக்கு வரும்போது என்னவா இருக்கு? அன்டிஃபைன்டா இருக்கு அண்ணா, எதுவுமே இல்ல. எக்ஸாக்டா. ஏன்னா நம்ம இன்னும் இந்த லைனுக்கு வரல. இந்த லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த லைனுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறமா செகண்ட் ஹை அதுவும் பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இங்க நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஹை டு டூ லிஸ்ட்
டூ டூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றோம். டூ டூ லிஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த இது எதுவுமே நம்ம நடக்கல, ஏன்னா இந்த கன்சோல் டாட் லாக் இது எதுவுமே இங்க வரல. அதுக்கப்புறமா லைன் நம்பர் 19, லைன் நம்பர் 19ல இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கு? அன்டிஃபைன்டா இருக்கு. அன்டிஃபைன்டா தான் இங்கேயும் இருக்கு. அன்டிஃபைன்டு அன்டிஃபைன்டுன்னு இங்க பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ஹை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகுது. இது எக்ஸிக்யூட், அதாவது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறமா இது பிரிண்ட் ஆகுது. இதுதான் நடக்குது அசிங்க்ரனஸ்னா. ஓகேவா? ஸோ இதை இது இந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்மளால வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது வந்துட்டு யாரோ மெசேஜ் போட்டு தெரியலா. ஓகே. இப்ப இப்ப கிளியரா தரணி? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுங்கிறது கிளியரா? கிளியர், சூப்பர். ஓகே. இதுதான் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அசிங்க்ரனஸா இருக்கிறத சிங்க்ரனஸா மாற்றணும். அது எப்படி பண்ணலாம்னா அப்படின்னா இருக்கிறதுலயே சிம்பிளான விஷயம் ரெண்டே வார்த்தை: அசிங்க் அவைட். ஓகே, அசிங்க் அவைட். ஓகே, நான் அவ்வளோதான் நான் சொல்றேன். டு மேக் an async into sync, use async await. அவ்வளவுதான், அசிங்க் அவைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இங்க ஏஎஸ்ஒய் அசிங்க்னு, அதாவது நம்ம ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே, மென்ஷன் பண்ணிட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்றோம் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபெட்ச் கால் எந்த லைன் வந்துட்டு அசிங்க்ரனஸா எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த லைனுக்கு முன்னாடி வந்துட்டு அவைட்னு போடுறோம். அவ்வளவுதான். அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அதாவது இந்த லைனை வந்துட்டு அசிங்க்ரனஸா நீ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாத, இந்த வெயிட் பண்ணு, இந்த இதுல இருந்து அவுட்புட் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போ அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப 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 நம்ம வந்து பார்ப்போம். இப்ப நம்ம வந்துட்டு இந்த லைன் நம்பர் 19ல டு டூ லிஸ்ட் அன்டிஃபைன்டா வருதா இல்ல ஏதாச்சும் வேல்யூ வருதா செக் பண்ணி பார்ப்போம். லைன் நம்பர் 19 ஆப்ஜெக்ட் 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 ஆப்ஜெக்ட். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப இப்ப ஏன் இப்ப இப்படி வச்சுன்னு புரியுதா? செகண்ட் ஹை எப்போ வந்திருக்கு? அந்த இதுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹை அன்டிஃபைன்டு, ஃபர்ஸ்ட் ஹை அன்டிஃபைன்டு, அதுக்கப்புறம் இந்த டேட்டா டேட்டா, அதுக்கப்புறம் ஜேசான் டேட்டா ஜேசான் டேட்டா, அதுக்கப்புறம் லைன் நம்பர் 19 பிளஸ் டூ லிஸ்ட், லைன் நம்பர் 19 பிளஸ் டூ லிஸ்ட், செகண்ட் ஹை செகண்ட் ஹை. இப்ப கிளியரா? எஸ் அண்ணா. எல்லாருக்கும் கிளியரா? அசிங்க்னா என்ன, அவைட்னா என்னன்ட்டு, அதாவது அசிங்க் அவைட்னா என்ன, சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் கிளியர் இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. சூப்பர். எஸ் எஸ். ஓகே, கிரேட். கிரேட். தென் ஓகே, இதுதான் இருக்கிறதுலே இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபெட்ச் கால் எப்படி நடக்குங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோ. ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். நான் வந்துட்டு என்னதான் கோட், நான் வந்துட்டு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கூட நான் கோட் பண்ணலாம். நான் கோட் பண்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஓகேவா? நீங்க போயிட்டு கோட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கோட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர் ஆகும். ஓகே, ஸோ அது முதல்ல நீங்க பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜெனரலா சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளா தான் என்ன பண்ண போறேன், எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு டூ லிஸ்ட்டை வாங்கிட்டோம். இந்த டூ லிஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு வந்து HTML டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து HTML டூ லிஸ்ட்னு போறேன். நான் டூ லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணா போகிறேன். அவ்வளவுதான்டா. இதான் என்னோட எய்ம். அவ்வளவுதான். இது மட்டும் நம்ம பண்ணுவோமா? எஸ் அண்ணா. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கு.
ஸோ இப்போ கிளாஸ் ஃபைல்ஸ் ஓகே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பூட் ஸ்ட்ராப் எல்லாரும் ஞாபகம் இருக்கா? பூட் ஸ்ட்ராப் நம்ம யூஸ் பண்ணது. பூட் ஸ்ட்ராப் போய்க்கலாம். போயிட்டு பூட் ஸ்ட்ராப்ல தான் பண்ணுங்கிறது கிடையாது. நான் பூட் ஸ்ட்ராப் எதுவுமே இல்லை, சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். அவ்வளோதான். பூட் ஸ்ட்ராப் போகிறேன். இந்த இதை காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணணும்? இந்த லிங்க் டேக் எங்கே பேஸ்ட் பண்ணணும்? ஏதாச்சும் சொல்லுங்க ஐடியா. ஹெட்டுக்குள்ள. ஓகே கிரேட். ஸ்கிரிப்ட் டேக் எங்கே பேஸ்ட் பண்ணணும்? ஸ்கிரிப்ட் டேக் எங்கே பேஸ்ட் பண்ணணும்? பாடியில பாடியில் எங்க? கீழே பேஸ்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே சூப்பர். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நம்மளால பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பூட் ஸ்ட்ராப்ல போயிட்டு டாக்குமெண்டேஷன் போகிறேன். டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், லிஸ்ட்டு தானே யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் லிஸ்ட்டுன்னு இருக்கான்னு பாருங்க. இங்கே லிஸ்ட் குரூப்னு ஒன்று இருக்குது. ஓகே நான் இந்த இதை நான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே HTML. ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டெய்னர் போட போகிறேன். கண்டெய்னருக்குள்ள ஒரு ரோ போட போகிறேன். கால் 6. நான் இப்போ போகிறது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பூட் ஸ்ட்ராப் ரெக்கார்டிங்கை போய் மறுபடியும் பாருங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் மறுபடியும் பூட் ஸ்ட்ராப் நடத்திட்டு இருந்தேன்னா என்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் நடத்த முடியாது. ஓகே ஸோ வந்துட்டு இப்போ பூட் ஸ்ட்ராப் நான் நடத்துறது புரியல, பூட் ஸ்ட்ராப்ல நான் என்ன பண்ணங்கிறது புரியலன்னா அதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை போயிட்டு மறுபடியும் போயிட்டு ரீவிசிட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு அவுட்புட் பார்ப்போம். ஓகே இப்போ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் இருந்துச்சு. ஓகேவா? சூப்பர். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன், இதை வந்துட்டு நான் டு டூ லிஸ்ட்னு மாற்ற போறேன். ஓகே இப்போ எனக்கு இங்க செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அண்ட் ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு இப்படி வேணாம். ஓகேவா? எனக்கு இப்போ எனக்கு அங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்னா இங்க இங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேண்டம் வேர்ட்ஸ், இது டு டூ லிஸ்ட்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இந்த ரேண்டம் வேர்ட்ஸ் வந்துட்டு அங்க டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இதுதான் என்னோட இது. ஓகேவா? ம் ஓகே இதுதான் என்னோட டாஸ்க். ஓகே நான் வந்துட்டு இப்போ அது கம்ப்ளீட்டட் இல்லையா அதெல்லாம் நான் இப்போ பார்க்கவே போறது இல்லை. என்னோட டாஸ்க் என்ன, நான் இங்க இருக்கிறத இதை மாற்ற போறேன். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டட் ஃபால்ஸ்னு நான் நினைச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா இது கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்கிறது கிளியரா? ப்ளீஸ் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் அண்ணா. சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது இங்க இருக்கட்டும். ஓகேவா? இது இப்படியே இருக்கட்டும். ஓகே இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். இதுக்கு கீழே நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுக்கணும். ஓகே ஒன்னே மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு? ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜாவா ஆன் லோட்ல என்ன ஆகும், ஜாவா ஃபங்க்ஷன் கால் ஆகுதா? நம்ம அந்த ஆன் லோட் அப்ப நம்ம என்ன பண்றோம், டூ லிஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம டேட்டா வாங்கிட்டோம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணணுங்கிறத நம்ம இங்க போய் பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், இப்போ நமக்கு இது லிஸ்ட் தானே கிரியேட் பண்ணணும். லிஸ்ட் டேக் தானே கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறேன், லெட் li இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. கெட் எலிமெண்ட் பை இல்ல கெட் எலிமெண்ட் கிடையாது, கிரியேட். இப்போ நான் வந்துட்டு லிஸ்ட்னு ஒரு இதை கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அதாவது இங்க இங்க இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், லெட் li இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கா, கிரியேட் எலிமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு li அப்படின்னு நம்ம போடுறோம். அதுக்கு அடுத்து இங்க கிரியேட் பண்ணதை நான் li-ல ஸ்டோர் பண்றேன்னா இந்த li டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு போட்டு creating a li element from JavaScript அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நம்ம போய் பார்ப்போமா. இப்போ இங்க எதுவுமே வரல. அந்த இது இன்னும் இங்க வரல. கரெக்டா வரல தானே? ஏன் வரலன்னா நம்ம இன்னும் எதுவுமே பண்ணல. இந்த எலிமெண்ட்டை தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு சொன்னோமா, சொல்லலை. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓகே
இதுக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ண போறேன் இந்த இதுக்கு. ஓகேவா? யூஎல்னா என்ன? யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்டா? அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுங்கிறத காப்பி பண்ணி கெட் எலிமெண்ட் பை ஐடி. உங்களுக்கு கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்ன பண்ணணும்னு தெரியுமா யாருக்காச்சும்? இந்த மாதிரி நான் வந்துட்டு ஏதாச்சும் தெரியாது உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஏதாச்சும் பண்ணனா என்கிட்ட எப்ப வேணா ஸ்டாப் பண்ணி ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேளுங்க ப்ளீஸ். ஓகேவா? லாஸ்ட் லைன் ஆஃப் டேக் பாடி. பிரவீன், என்ன பிரவீன் சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. லாஸ்ட் லைன் ஆஃப் டேக் பாடி. ஓ, ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே. எங்க வந்துட்டு ஸ்கிரிப்டை நீங்க இது பண்ணணும்னு சொன்னது சொல்றீங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன பண்ணணும்னு தெரியுமா? நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் ஒரு கிளாஸ்ல. அந்த கிளாஸ்ல நான் நடத்தினேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஞாபகம் இருக்கா? கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்ன பண்ணுங்கிறது தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஐடி நேம் வச்சு அந்த எலிமெண்ட் கெட் பண்றதா? எக்ஸாக்டா அதேதான். இது அப்படியே இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன சொல்லுதோ அதே தான் எக்ஸாக்டா பண்ண போகும். ஓகேவா? அதாவது இது என்ன பண்ணும், கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த இண்டெக்ஸோட HTML-க்கு போகும். இங்க இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஐடியோட ஏதாச்சும் ஒரு டேக் இருக்கான்னு செக் பண்ணோம். இங்க இருக்கு இந்த யூஎல் டேக். ஸோ இந்த யூஎல் டேகை எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த யூஎல் டேக்ல இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அப்பண்ட் சைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் ஏதாச்சும் புரியுதா? அப்பண்ட் சைல்டுனா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காச்சும் புரியுதா? அப்பண்ட் சைல்டு டேக் அப்படின்னு கூட எடுத்துருவோம். யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா வருது அப்பண்ட் சைல்டுனா என்ன பண்ணலாம், என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது? அப்பண்ட் சைல்டுனா எதுவும் பண்ணாது. அதாவது இதை நான் என்ன எடுத்திருக்கேன், அன்ஆர்டர் லிஸ்ட்ங்கிற ஒரு ஐடியில இருக்கிறது இதுதான். ஸோ இந்த இதுக்கு இந்த டேகு உள்ள ஒரு சைல்டு டேகை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சைல்டு டேக் என்ன? அன்ஆர்டர் லிஸ்டோட சைல்டு லிஸ்ட்னு சொல்லலாமா? எல்ஐ டேக்னு சொல்லலாமா? யூஎல்லோட சைல்டு டேக் எல்ஐ டேக் அப்படின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சொல்லலாம். ஓகே. எல்லாரும் அக்ரி பண்றீங்களா பூஜாவோட? ப்ளீஸ் எஸ் ஆர் சொல்லுங்க. எஸ் அண்ணா. ஓகே, சூப்பர். ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ நான் என்ன பண்றேன், அப்பண்ட் சைல்டு ஆஃப்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்துட்டு போய் பார்ப்போமா? இப்போ போய் பார்ப்போம். நீங்க என்ன சொல்றது, அப்பண்ட் சைல்டுக்கு நம்ம என்னத்தை அப்பண்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி, அதாவது சைல்டு அப்பண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னத்தை அப்பண்ட் பண்ண போறேன், இந்த லிஸ்ட்டை. இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஒரு லிஸ்ட் டேக் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணதை அப்பண்ட் பண்றேன். இப்போ நம்ம போய் பார்ப்போமா ஸ்க்ரீன்ல என்ன நடக்குதுன்ட்டு பாருங்க. இப்போ இன்னொரு லிஸ்ட் டேக் வந்துட்டு அப்பண்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, இங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? Yes, sir. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம நம்ம ஏன் இங்க வந்துட்டு ஓகே இந்த இது ஏன் இப்படி இருக்கு? லிஸ்ட்னா இப்படி தானே இருக்கணும், எல்லைனா இப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க ஏன் இப்படி இருக்கு? யாராச்சும் எனக்கு சொல்லுங்க. பூட் ஸ்டாப் அப்ப நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஏன் வந்துட்டு இந்த ரெண்டு இது இந்த மாதிரி ஒரு ஸ்டைலோட இருக்கு, ஆனா இதுதான் நார்மல் ஸ்டைல் ஆஃப் லிஸ்ட் டேக். ஆனா ஏன் இது மட்டும் இப்படி இருக்கு? ஏன்னா நம்ம வந்து இங்க கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் குரூப் ஐட்டம்னு கொடுத்துருக்கோமா? இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு? அண்ணா அது பூட் ஸ்ட்ராப்ல அவங்க வந்து எக்ஸாக்டா. சிஎஸ்எஸ் ஸ்டைல் கிரியேட் பண்ணிருப்பாங்க அண்ணா. எக்ஸாக்ட்லி. நம்ம இங்க கிளாஸ் கொடுக்கறதுனால அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல எடுத்துக்குது. எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஓகே. இதனாலதான் அது நடக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இப்ப நம்ம இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ணும்போது நமக்கும் எனக்கும் எனக்கு பூட் ஸ்டாப்ல இருக்கிற மாதிரி தாண்டா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், எல்ஐ டாட் செட் அட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துட்டு கிளாஸ் கமா இங்க என்னத்தை கொடுக்குறோனோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அங்க க்ளோஸ் பண்ணுறோம். இங்க நம்ம வந்துட்டு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஒரு டேக்ல.
ஆனா நம்ம இப்ப இங்க கொடுக்கணும்னா எதுவுமே இல்லை, எல்ஐ டாட் செட் ஆட்ரிபியூட்னு சொல்லி கிளாஸ் கமா இப்படி கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. இப்ப போய் பார்ப்போமா அவுட்புட்ட. சி, அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? இப்ப இது கிளியரா? இப்ப நான் என்ன பண்ணேங்கிறது கிளியரா? எஸ் அண்ணா. எல்லாரும் கிளியரா? ப்ளீஸ் எல்லாரும் சொல்லுங்க எஸ் கிளியரா அண்ணா. இல்லையா. எஸ், சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது கிளியர்ல, இது கிளியர். ஓகே, பட் ஸ்டில் நான் வந்துட்டு கிரியேட்டிங் எல்ஐ ஃப்ரம் ஜேஎஸ்ங்கிறது நான் வந்துட்டு இங்க இருந்தா வருது, இங்க இருந்தா வருது இல்லையே, கரெக்டா? இங்க இருந்து வரல. ஸோ அங்க இருந்து வர வைக்கிறது எப்படி, அதுதான் அதுதான் நம்ம வந்துட்டு பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, வெறும் செகண்ட் ஐட்டம்ங்கிறதா. ஓகே, செகண்ட் ஐட்டம் நான் போய் மேலே போய் அங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, செகண்ட் ஐட்டம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வெறும் டு டூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன்னு புரியுதா? இப்போ எதுவுமே பண்ணல, வெறும் கமெண்ட் பண்ணிட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. ஓகே கிரேட். இப்போ ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டேன். ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், டூ லிஸ்ட் டூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணதை நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றோம்ல, அந்த பிரிண்ட் பண்ண டூ லிஸ்ட், இந்த டூ லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு அரேவா, இது ஒரு அரேன்னு நான் சொல்லலாமா? கரெக்டா, இது வந்துட்டு ஒரு அரே தானே இந்த டூ லிஸ்ட்டுங்கிறது. ஓகே, இந்த அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக் லிஸ்ட் டேட்டா டாட் நம்ம லென்த் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். லென்த் பிரிண்ட் பண்ணா 200 ஐட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர். ஸோ 200 ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் லெட், உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியும்ல, ஜாவாஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும். லெட் ஐ லெஸ் தேன் டு டூ லிஸ்ட் டாட் லென்த் அப்படின்னு நான் சொல்றேன். ABNGTH ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்துட்டு ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கன்சோல் டாட் log of I plus to do list of I. இது கிளியரா? இப்போ நான் என்ன பண்றீங்கிறது புரியுதா? அதாவது நான் இட்டரேட் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இட்டரேட் பண்ணும்போது எத்தனாவது வாட்டி இட்டரேட் பண்றேங்கிறத போட்டேன். அதுக்கு அடுத்து அந்த பொசிஷன்ல இருக்கிற அந்த டூ லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டமையும் நான் வந்து பிரிண்ட் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 200 லைன்ல 200 வாட்டி இந்த மாதிரி பிரிண்ட் பண்றேன். 0 1 2 இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லா இதுவும் ஆப்ஜெக்டா ஸ்டோர் ஆயிருக்கு, அதனால ஆப்ஜெக்ட்னு வருது. அது எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமா பார்த்தோம். ஓகே, இது கிளியரா? இப்ப இது வரைக்கும் கிளியரா? இப்ப என்ன பண்றீங்க கிளியரா? எதுவுமே இல்லை, நம்ம எடுத்த டேட்டால நான் இப்போ வந்துட்டு ஒரு லூப் பண்றேன், அவ்வளவுதான். கிளியரா இல்லையா? கிளியர் இல்லைன்னா கிளியர் இல்லைன்னு சொல்லுங்க, நம்ம அப்படியே சொல்லுவோம். கிளியர், சூப்பர். இது முன்னாடி சொன்னதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாராச்சும் கொஞ்சம் பதில் சொல்லுவாங்க, கிளியரா இல்லையா? கிளியர் அண்ணா. ஓகே, கிரேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி இதை கிரியேட் பண்ணோமா, இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லா வாட்டியும், அதாவது 200 வாட்டி நம்ம கிரியேட் பண்ண போறோம், அவ்வளோதான். 200 வாட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இந்த இதை வந்துட்டு காப்பி பண்ணி, இந்த ஃபுல் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணலாமா இந்த லூப்புக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இதை அன்கமெண்ட் பண்றேன். அன்கமெண்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்க யாருக்காச்சும் ஷார்ட்கட் தெரியுமா அதுக்கு, எப்படி நான் வந்துட்டு கரெக்டா டேப் கொடுத்தாலே போதுமா? ஓகே, ஓகே, இதான். இப்போ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சுல இது நான் என்ன பண்ணுறேன், எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்துட்டு 200 வாட்டி நான் வந்துட்டு இப்போ இது பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க, 200 வாட்டி அதே இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் நமக்கு இதுவா தேவை, நமக்கு இது தேவை கிடையாது, கரெக்டா? நமக்கு தேவை 200 இது தேவை. ஆனா 200 வாட்டியும் 200 கரெக்டான நேம், அதாவது இந்த ILLO, இந்த இந்த QUO, இந்த இந்த MOL, இந்த மாதிரி இருக்கிறது வேணும் நமக்கு. அதான் அந்த சுமார் ரேண்டம் வேர்ட்ஸ் நமக்கு தேவை இங்க இருந்து, அதாவது APIல இருந்து வர்ற வேர்ட் நமக்கு அங்க டிஸ்பிளே ஆகணும், அவ்வளவுதானே. இது எதுவுமே இல்லை, ஈஸியஸ்ட் திங், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன்,
நம்ம எங்க இந்த கிரியேட்டிங் எல்ஐ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பண்றோம், இங்க மென்ஷன் பண்றோமா? இந்த இடத்த தூக்கிட்டு நமக்கு வந்துட்டு டூ லிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். டூ லிஸ்ட்ல என்ன இருக்கு? டூ லிஸ்ட்ல வந்துட்டு இது ஃபுல்லா இருக்கு. கரெக்டா இது ஃபுல்லா இருக்கு டூ லிஸ்ட்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டூ லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் எடுக்க போறேன். ஸோ டூ லிஸ்ட் டூ லிஸ்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். ஐனா ஒரு இட்டரேஷன் அப்பயும் 1 2 3 4 5 ஒரு வாட்டி ஒன்று தான் எடுத்துக்குவேன். ஓகே, ஐ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டைட்டில் மட்டும் தேவை. எனக்கு டைட்டில் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ டைட்டில் டிஸ்பிளே பண்ண. ஸோ இப்போ டைட்டில் இங்கே போட்டு டைட்டில்னு போடுறேன். இப்போ நம்ம போய் பார்ப்போமா அவுட்புட்டை? சி, அவ்வளோதான் சிம்பிளா. இப்போ நம்ம இப்போ உங்க எல்லாராலையும் டூ லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம டூ லிஸ்ட் கிரியேட் பண்ண சொன்னா நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கிரியேட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் கூகுள் பண்ணி ஏதாச்சும் பண்ணி கிரியேட் பண்ண கத்துப்பீங்களா? இல்லைன்னா என் வீடியோவே மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்து கிரியேட் பண்ணுவீங்களா? அதுதான் எனக்கு தேவை. Yes, done. ஓகே. இப்போ இந்த வீடியோவே பார்த்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுத்தா உங்களால ஒரு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இது சிம்பிள், எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம ஓவராலா என்ன பண்ணிருக்கோம்? எதுவுமே இல்லை. ஏபிஐ கால் எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஏபிஐ கால்ல இருந்து வர்ற அவுட்புட்டை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸ்டோர் பண்ணதை டிஸ்பிளே பண்ணுறோம், அவ்வளவுதான். சிம்பிள், மூணே விஷயம் பண்ணிருக்கோம். ஏபிஐ கால் பண்ணதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ணதை வந்துட்டு ஒரு டிஸ்பிளே பண்றோம். டிஸ்பிளே பண்றதுக்கு எலிமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம். சிம்பிள் சிம்பிள். ஓகே, சூப்பர். ஓகே, இது வரைக்கும் நடந்தது ஏதாச்சும் டவுட் இருக்காது? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர் கிளியர். எஸ் எஸ். எதுக்கு பண்ணணும் சொல்லிட்டு. எஸ் ஆமா. எதுக்கு? ஓகே, டவுட் இல்லைங்கிறதுக்கு நோ சொல்லிருக்கியா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போதைக்கு நடந்தது இல்லை, இன்னைக்கு நடந்தது இப்போதைக்கு இன்னைக்கு நடந்தது இல்லை. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, கிரேட். நான் இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஏபிஐ நான் யூஸ் பண்ணதில்லை, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு இது காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஆன்லைன்ல கொடுக்குற இந்த வாட் இஸ் தட் இந்த ஏபிஐஸ்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னன்னா, நமக்கு கெட் ஈஸியா பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு டெலிட்டு புட்டு அதெல்லாம் பண்றது கஷ்டம். அதுல பண்ணாலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? அடுத்த வாட்டி வரும்போது அதே அதே பழைய கெட்டு தான் வரும். ஓகேவா? ஏன்னா அது வந்து டேட்டா பேஸ்ல போய் இது ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க there is something called as JSON சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஜேசான் சர்வர்னு ஒன்று இருக்கு. ஜேசான் சர்வர்னா என்னங்கிறத போய் பாருங்க, கூகுள் பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன், இப்போ தேவைப்படுறது சொல்லிடுறேன். ஜேசான் சர்வர் ஓகே, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இங்க ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்ல இருந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கோம்ல, இதை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு வேணுங்கிற டேட்டா கொடுத்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள். அதான் ஜேசான் சர்வருங்கிறது. ஓகே, ஜேசான் சர்வர் அதுதான். ஓகே, அதுல வந்துட்டு என்ன பிரச்சனை, என்ன நல்லதுன்னா, நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளே டைப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை. நம்ம வேணும்னா ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், புட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அங்க வந்துட்டு இதுல வந்துட்டு வெறும் கெட்டு மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அங்க இருந்து எடுக்கிறது. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேசான் சர்வருங்கிறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டவுன் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? என்பிஎம் இன்ஸ்டால் நீங்க வந்துட்டு கூகுள் பண்ணி கத்துக்கோங்க. இதை நான் வந்து டாஸ்க் ரெண்டு டாஸ்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஜேசான் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத வீடியோ பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, பண்ணி கத்துக்கோங்க. ஓகேவா? ஜேசான் சர்வர். இப்ப ஜேசான் சர்வர் -வாட்ச் db.json. சாரி, ஒரே செகண்ட் காலிங் முன்னாடி ஒரே நிமிஷம்.
ம் இப்போ வந்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இப்போ இந்த ஜேசான் சர்வர் இருக்குல்ல, ஜேசான் சர்வரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஜேசான் சர்வர் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நான் இந்த ப்ரீ கிளாஸ் ஸ்டெப்புங்கிறதுல இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா சிடி பேக் ஸ்லாஷ் இல்லை சிடி ஓகே இப்போ சிடி அதான் இப்போ சிடி இதுன்னு இருக்கேன் ஓகேவா. சிடி பேக்னு போட்டேன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கிளாஸ் ப்ரெப்புன்னு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்துடும். அதாவது இந்த 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 ஃபைலுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கிளாஸ் ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ள போக போறேன். ஓகே சிடி ஸ்லாஷ் கொடுத்து கிளாஸ்ன்னு போட்டு இப்படி போட்டணும் கிளாஸ் ஃபைல்ஸ்குள்ள வந்துட்டேன். ஓகே இப்போ இங்கே வந்துட்டு நான் ஒரே கமாண்ட் கொடுக்க போறேன். அந்த கமாண்டை மட்டும் நோட் பண்ணிடுவேன். ஜேசான் சர்வர் -வாட்ச் db.json அப்படின்னு என்டர் பண்றேன். என்டர் பண்ணனா இங்க ஏதோ ஒன்று வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் இருந்துச்சா? இங்க யாராவது சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் இங்க இருந்துச்சா? கிளாஸ் ஃபைல்ஸ்குள்ள db.json ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்துச்சா? இல்ல. ஓகே இங்க என்ன சொல்றது? oops db.json doesn't seem to exist, creating db.json with some default data அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. சூப்பர். ஸோ எனக்கு எனக்கு இது எனக்கு அதுக்கடுத்து இங்க என்ன கொடுத்துருக்கு? இங்க வந்துட்டு ஒரு 3 URL கொடுத்துருக்கு. இந்த 3 URL கிளிக் பண்ணுவோம். இப்போ எப்படி இருக்கு? இந்த ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்ல வந்த மாதிரியே தான், ஆனா இங்க நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற வேல்யூ அங்கேயே அப்படியே வரும். ஸோ எனக்கு இங்க 3லாம் வேணாம், எனக்கு ஒன்னே ஒன்று இருந்தா போதும். ஓகே ஒன்னே ஒன்று இருந்தா போதும். அதுக்கு நான் வந்து டு டூ லிஸ்ட்னு நேம் வச்சுக்கிறேன். டு டூ லிஸ்ட் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ இங்க டு டூ லிஸ்ட்டுங்கிறத நான் கிளிக் பண்றேன். டு டூ லிஸ்ட் ஒன்னே வந்துருச்சு. சூப்பர். இப்போ நான் டு டூ லிஸ்ட்ல வந்துட்டு நான் வந்துட்டு டைட்டில் மட்டும், எனக்கு ஆத்தர் தேவையில்ல, எனக்கு ஐடி டைட்டில் மட்டும் இருந்தா போதும். ஓகே ஐடி என்ன கொடுத்துருக்கேன்? ஐடி ஒன்று இருக்கட்டும். learn HTML. இப்போ நான் மறுபடியும் ஒரு கமா கொடுத்து நான் இன்னொரு ஜேசான் ஆட் பண்றேன். ஐடி 2. ஓகே டைட்டில் learn CSS. ஓகே அதுக்கப்புறம் ஐடி 3 டைட்டில் learn JavaScript. ஓகே இதுதான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டு டூ லிஸ்ட்டுக்கு போய் பார்த்தோம்னா இப்போ இருக்கா? சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த டு டூ லிஸ்ட்டை நான் வந்து என்னோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறேன். எதுவுமே அவ்வளோ பெரிய சேஞ்ச் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஒரே ஒரு இடத்துல தான் சேஞ்ச் பண்ணணும். எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் மட்டும் எனக்கு யாராச்சும் சொல்லுங்க ப்ளீஸ். எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கிறது எனக்கு இங்க வந்து 3 தான் டிஸ்பிளே ஆகணும். லேர்ன் HTML, learn CSS, learn JavaScript அப்படின்னு அது மட்டும் டிஸ்பிளே ஆகணும். எனக்கு அதை நான் டிஸ்பிளே பண்றதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? அது மட்டும் எனக்கு யாராச்சும் சொல்லுங்க. ஆனா நம்ம ஃபெட்ச்ல அந்த லிங்க் போட்டோமே, அதுக்கு பதிலா இப்ப நம்ம எக்ஸாக்ட்லி சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த 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 லிங்கை நான் இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க வந்துட்டு ஃபெட்ச்ல வந்துட்டு மாத்த அவ்வளோதான். சிம்பிள் as this. ஓகே ஒரே செகண்ட். ஓகே ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபைல் இருந்தா மட்டும் போதாது. ஓகேவா. இந்த ஃபைல் ரன் ஆகணும். ஓகேவா. இந்த ஃபைல் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரன் ஆயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரன் ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே கமாண்ட் தான். அதே கமாண்ட் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சு. இப்போ சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொடுத்தீங்கன்னா ஓகேவா, சர்வர் சம்டைம் ஸ்டாப் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்க போய் சர்வர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சர்வர்ல இருந்து, அதாவது ஜேசான் சர்வர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா. இதுதான் ஜேசான் சர்வர். ஓகேவா. ஈஸியா இருக்கா? ஓகே இதுல வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே லோக்கல் ஹோஸ்ட் 3000. இதுல நான் என்ன பண்றேன்? கெட்டு கொடுக்குறேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி இருக்கிறது வந்துருச்சு. ஓகேவா. இப்போ நான் கெட்டு கொடுக்க போறேன். இப்போ நான் வந்துட்டு போஸ்ட்னா என்னன்னு சொல்ல போறேன். போஸ்ட்னா என்ன? ஸ்டார்டிங் ஆஃப் கிளாஸ்ல சொன்னேன்ல, போஸ்ட்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. Creating the information. எக்ஸாக்ட்லி. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ரிக்வெஸ்ட் பாடி சென்ட் பண்ண போறேன். ரிக்வெஸ்ட் பாடி ஜேசான் டைப் கொடுக்க போறேன்.
இதுல நான் எதுவுமே கொடுக்க போகுது, டைட்டில் மட்டும் தான் கொடுக்குறேன், ஐடி நான் கொடுக்கல. ஓகேவா, ஐடி நான் கொடுக்கல. இந்த பைத்தான் பைத்தான் அப்படின்னு நான் சும்மா சொல்றேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்துட்டு என்டர் அடிக்கணும். ஓகே, இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இது கிரியேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நான் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு கெட்டு கொடுக்கவா, கெட்டு கொடுக்குறேன். மறுபடியும் போயிட்டு நான் கெட்டு கொடுக்குறேன். என்ன இருக்கீங்க இப்போ? என்ன இருக்கு, நம்ம ஆட் பண்ணது ஆட் ஆயிருக்கா ஆட் ஆகலையா? இதுதான் போஸ்ட்டுங்கிறது. புரிஞ்சுச்சா? போஸ்ட்னா என்ன, போஸ்ட் என்ன பண்ணுதுங்கிறது இப்போ கிளியரா? இப்போ கிளியரா இல்ல? போஸ்ட் என்ன பண்ணுதுங்கிறது கிளியரா இல்லையா? கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நம்ம ஆட் பண்ணது அது கூட ஆட் ஆயிருக்கா அண்ணா? எக்ஸாக்டா இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்ம இப்போ வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு ஒரு செகண்ட் இதை கிளியரா பாத்துக்கோங்க. இப்போ மொத்தமா இங்க 4 ரெக்கார்ட் தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் கெட்டு கொடுத்துருக்கேன், 4 ரெக்கார்ட் தான் இருக்கு. அதுல வந்துட்டு நாலாவது ரெக்கார்டோட ஐடி 4. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து புதுசா இன்னொன்னு ஆட் பண்ண போறேன். ஓகேவா, போஸ்ட் கொடுக்குறேன், பாடி அனுப்புறேன். பாடியில இப்போ நான் என்ன அனுப்புறேன்னா, இப்போ எனக்கு என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஆட் பண்றேன். டைட்டில் கொடுக்குறேன். ஐடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நீங்க ஒன்றும் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க வேணும்னா ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேவா, டைட்டில் நான் என்ன பண்றேன், டம்மி டம்மி டைட்டில் அப்படின்னு அனுப்புறேன். ஓகேவா, இப்போ நான் இதை வந்துட்டு அனுப்புறேன், இந்த ரிக்வஸ்ட்டை அனுப்புறேன். இப்போ இந்த ரிக்வஸ்டோட ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குன்னா, இப்போ நான் என்ன கிரியேட், இப்போ என்ன 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 ஐடி என்னது கிரியேட் ஆயிருக்கோ அதை அனுப்புது. ஓகேவா, ஃபுல் லிஸ்ட் அனுப்பாது, என்ன கிரியேட் ஆயிருக்கோ அதோட அவுட்புட்டை காமிக்கும். ஓகே, இதுதான் அது பண்ணுது. ஓகே, கிளியரா உங்களுக்கு போஸ்ட் எஸ் என்ன சார். பண்ணுது? ஓகே, இப்போ இந்த போஸ்ட்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ நான் வந்து மறுபடியும் கெட்டா மாத்தேன். கிரியேட் ஆயிருச்சு, ஆனா கிரியேட் ஆனது வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணல கிரியேட் ஆயிருச்சாங்கிறத. அதுக்காக நான் வந்து மறுபடியும் கெட்டா கொடுத்து இப்ப அடிக்கிறேன். இப்ப வந்துட்டு டம்மி டைட்டில் அப்படின்னு வந்துருச்சா? இப்ப கிளியரா உங்களுக்கு? எஸ் சார். இப்ப கிளியரா போஸ்ட் என்ன பண்ணுதுங்கிறது? ஓகே, எல்லாரும் கிளியரா? புரியுதுண்ணா. கிளியர், சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இதுதான் போஸ்ட்டுங்கிறது. ஓகே, ஸோ இப்ப இப்ப இந்த 5 இது வந்துருச்சு. இப்ப நம்ம இங்க ஒன்று 6வது ஆட் பண்றோம்னு நினைப்பேன். நம்ம வந்து இப்போ போஸ்ட் பண்றோம்னா இப்போ டூ லிஸ்ட் போஸ்டாவே மாத்துறேன். போஸ்டா மாத்திட்டு இப்போ நான் இன்னொன்று ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும்? டைட்டில் இப்போ மொத்தமா இங்க எவ்வளோ இருக்கு? 5 தானே இருக்கு. இப்போ நான் அதை என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க, இங்க ஆட் ஆயிடுச்சா? இதுதான் போஸ்ட்டுங்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கடுத்து, ஸோ இதை நம்ம போஸ்ட் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ டெலிட் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் டெலிட் வரையும் கவர் பண்றேன். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்களே கொஞ்சம் போயிட்டு ட்ரை பண்ணுங்க, போஸ்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்கல, அதனால தான் சொல்றேன். ஓகேவா, நீங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நான் எடுத்தேன்னா நான் அதை கவர் பண்ணேன். ஓகேவா, எனக்கு தெரியல யார் எடுக்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் நான் எடுத்தேன்னா நான் கவர் பண்ணேன். ஓகே, இப்போ இங்க லேர்ன் HTML. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து நான் இப்போ என்னோட இது சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட டாஸ்க் என்னன்னு தெரியுது. இப்போ நான் லேர்ன் HTML கிளிக் பண்ணேன்னா லேர்ன் HTML எனக்கு டெலிட் ஆயிரும். எனக்கு இந்த லேர்ன் HTML வேணாம் அப்படின்னா நான் இதை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் அதை கிளிக் பண்றேன்னா நான் முடிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம பட்டனே வச்சுக்கலாம். பட்டன் வைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, எனக்கு ஈஸி தான். அதுவும் அது நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணா எனக்கு வந்துட்டு இது டெலிட் ஆகணும். அவ்வளோதான் எனக்கு வந்துட்டு என்னோட இது. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி பண்ணலாங்கிறத நான் ஓகே. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃபெச் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதை நம்ம எங்கே கிரியேட் பண்ணுறோம்? இந்த லேர்ன் HTML CSS லேர்ன் இதெல்லாம் நம்ம எங்கே கிரியேட் பண்ணுறோம்? யாராச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இந்த 6 இதையும் நம்ம அதாவது நம்ம எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம்? அதாவது இதுக்கு நம்ம எங்க டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம்? அதாவது இந்த எலிமெண்ட்டை எங்க கிரியேட் பண்றோம்? இந்த லிஸ்ட் எலிமெண்ட்டை எங்க கிரியேட் பண்றோம்? கோட் வேணா காமிங்க. இந்த கோட்ல வந்து சொல்லுங்க எங்க நம்ம இந்த லிஸ்ட் எலிமெண்ட் இது பண்றோம், அது பேர் என்னது, கிரியேட் பண்றோம். யாராச்சும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இங்க இருந்து இதுக்குள்ளதான் எங்கேயோ கிரியேட் பண்றோம். இதுல எந்த லைன் நம்பர்ல இருந்து எந்த லைன் நம்பருக்குள்ள நம்ம கிரியேட் பண்றோம்?
கொஸ்டின் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. இப்ப நம்ம இங்க வந்துட்டு இது 6 இது கிரியேட் ஆயிருக்கா, 6 லிஸ்ட் எலிமெண்ட் கிரியேட் ஆயிருக்கா, எல்ஐ கிரியேட் ஆயிருக்கா, அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ள எல்ஐ இருக்கு. அந்த எல்ஐனாலதான் இந்த 6 இது பிரிண்ட் ஆகுது. இந்த 6 இதை நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம். கரெக்டா? எஸ் அண்ணா. அது நம்ம எங்க கிரியேட் பண்றோம், எந்த லைன் ஆஃப் கோட் வந்துட்டு கிரியேட் பண்ணுது? ஏதாச்சும் இங்க இருக்கிற லைன்ல பார்த்து சொல்லுங்க. 30 லைன் தான் இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு லைன் இல்ல, ஒரு பிளாக் ஆஃப் லைன் பண்ணுது. அந்த பிளாக் ஆஃப் லைன் எழுதுது. அதான். ஆ அந்த பிளாக் ஆஃப் லைன் என்னதுன்னு சொல்லுங்க. 22ல இருக்கோம்னா. ஓகே, கரெக்ட். 22ல இருந்து இந்த இதுக்குள்ள, ஓகேவா? இந்த ஃபார் லூப்புக்குள்ள தான் நம்ம கிரியேட் பண்றோம். கரெக்டா? ஃபார் லூப்புக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஒரு இப்ப இதுக்கு ஒரு ஐடி இருக்கா? ஆ இந்த யூவெல்க்கு நான் என்ன பண்ண போறேன், இப்போ கிரியேட் பண்ண போற எல்லா லிஸ்ட்டுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஐடி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இங்க எப்படி ஆன் லோட் இஸ் ஈக்குவல் டு ஆன் லோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நான் இன்னொன்னு கொடுக்க போறேன், ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி நான் அது ஒன்று கொடுக்க போறேன். இப்போ புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறது புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன், 2 வாட்டி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு 2 ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ண போறேன். ஒன்று ஐடின்னு ஒன்று ஆட் பண்ண போறேன். ஐடிக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போறேங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இங்க இன்னொன்று கிரியேட் பண்ண போறேன், ஆன் கிளிக் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஆன் கிளிக்ல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஓகே. ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ல நான் வந்துட்டு திஸ்ன்னு ஒன்றத்தையும் நான் பாஸ் பண்ணுவேன். ஓகே. இது 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 வந்துட்டு நான் இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்துட்டு இதான் பண்ண போறேன். ஐடி ஐடி நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, ஐடி கிரியேட் பண்ணுவோம்ல, என்னது HTML-ல, அதான். அதை நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஐடி கிரியேட் பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? இது கிளியரா? இங்க நான் என்ன பண்ண போறேங்கிறது ஐடிக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த ஐன்னு ஒன்று இருக்கா, அந்த ஐயவே நான் ஐடியா ஐ வேணா டூ டூ லிஸ்ட்ல ஐடின்னு ஒன்று இருக்கா, அதான் வந்துட்டு நான் இங்க ஐடியா செட் பண்ண. ஸோ இங்க டூ லிஸ்ட் ஆஃப் ஐ ஆஃப் டைட்டில் வந்துட்டு நம்ம இதுக்கு கொடுப்போம். நான் டைட்டிலுக்கு பதிலா இப்ப நான் ஐடியா கொடுக்க போறேன், ஐடியா. ஓகே. இது கிளியரா உங்களுக்கு? இல்லைன்னா கிளியரா இல்லைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, அப்பதான் நான் மறுபடியும் சொல்லுங்க. கிளியரா இது? நான் இங்க இப்ப நம்ம இந்த இதை மட்டும் பார்ப்போமே ஒரே second. இப்ப எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு நம்ம இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே. ஹெட், பாடி, இப்ப div, கண்டெய்னர், ரோ, யூஎல் குள்ள பாருங்களேன். இப்ப ஐடிங்கிறது ஒண்ணுன்னு வந்துருச்சா? இப்ப நான் இதே இது இந்த லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த ஐடிங்கிறது ஒன்னா இருக்காது. இங்க ஐடியே இல்லாம இருக்கா இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு. அதே இது இந்த லைனை இப்ப நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துருச்சா? இதுதான் நான் பண்றேன். எனக்கு எவ்ரி லிஸ்ட் எலிமெண்ட்டை நான் யூனிக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. எனக்கு தேவை, எனக்கு எல்லா இதையும் நான் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால நான் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போறேன், இதை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். இதோட ஐடின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஐடியா வச்சு தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த ஐடியா வச்சு நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஓகே. கிளியரா? இப்ப எதுக்காக நான் இந்த ஐடியா ஆட் பண்றேங்கிறது கிளியரா? எஸ் அண்ணா. எல்லாருக்கும் கிளியரா? எஸ் அண்ணா. ஓகே, கிரேட். ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்துட்டு இன்னொன்று ஆட் பண்ண போறேன். இங்க ஆன் கிளிக் நான் ஆட் பண்ண போறேன். ஆன் கிளிக் என்ன பண்ணணும்னு புரியுதா? ஆன் கிளிக் என்ன பண்ணணும்னு யாராவது ஐடியா சொல்லுங்க. ஆன் லோட் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஆன் கிளிக் என்ன பண்ணும்? கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி. கிளிக் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா, கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறத நீ கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு. இங்க பாருங்க, ஆன் கிளிக்னு இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். திஸ்ங்கிறதையும் நீ பாஸ் பண்ணுன்னு சொல்றேன். திஸ்ங்கிறதையும் நீ பாஸ் பண்ணுன்னு சொல்றேன். அதாவது திஸ்னா என்னன்னா இதுதான், திஸ்ங்கிறது இதுதான். அதாவது இந்த ஹோல் டேக் தான் திஸ். இந்த திஸ்ங்கிற டேகையும் நீ வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிச்சிடு பாராமீட்டரா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். ஃபங்க்ஷன்
ஆன் கிளிக் ஃபங்க்ஷன். அதுல நான் வந்துட்டு ஈவெண்ட்னு அதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அங்கிருந்து நான் திஸ்ன்னு அனுப்புறேன், நான் இங்க ஈவெண்ட்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு அந்த என்னதான் அங்க ஃபங்க்ஷன் அதை கிளிக் பண்ணும்போது என்னத்தை தான் அது அனுப்புது, என்னதான் அந்த திஸ்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இங்க திஸ்ங்கிறத எதையோ ஒன்று அனுப்புது, அது என்னதான் அந்த திஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே. ஓகே, இப்போ நான் கன்சோல் வந்துட்டேன். இப்போ நான் எதையோ ஒன்று கிளிக் பண்ண போறேன். இப்போ நான் வந்துட்டு இதுல ஏதோ ஒன்று கிளிக் பண்ண போறேன். இந்த 6 ஒன்று கிளிக் பண்ண போறேன். ஓகே, கிளிக் பண்ணா என்ன வருது? ஐடி இஸ் ஈக்குவல் டு 4 ஆன் கிளிக் ஆஃப் ஃபங்க்ஷன் லேர்ன் ஜாவா ஆர் பைத்தான் எல்லாமே வந்துருச்சா? இப்போ நான் டம்மி கிளிக் இது ஃபுல்லா வருதா? இதை கிளிக் பண்ணா இது வருதா? இது புரியுதா? இப்போ நான் எதுக்காக அந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போறேன் அந்த ஃபங்க்ஷன்ல. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் என்ன அனுப்புதுங்கிறது புரியுதா? இந்த ஈவெண்ட்டுங்கிறது என்னதுன்னு புரிஞ்சா? அந்த ஈவெண்ட்டுங்கிறது இந்த லிஸ்ட், அதாவது இந்த எலிமெண்ட் ஃபுல் எலிமெண்ட் தான் லிஸ்ட், ஃபுல் எலிமெண்ட் தான் இது. புரிஞ்சா? இது புரிஞ்சா? இல்ல நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஃபாஸ்டா போறீங்கன்னா சொல்லுங்க. புரியுது. புரியுதா? ஓகே, புரியுதுண்ணா. ஓகே ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்துட்டு இங்க எனக்கு இவ்வளோ இது இருக்கு. எனக்கு இதுல எனக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒன்று தான். எனக்கு இந்த ஐடி மட்டும் தான் தேவை. ஏன் ஏன் இந்த ஐடி தேவை அப்படின்னா, இப்ப நான் இங்க டெலிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் டெலிட் பண்ணணும்னா, இப்போ நான் டெலிட்னு அப்படியே கொடுத்தேன்னா டெலிட் ஆகாது. ஓகேவா? எதுவுமே டெலிட் ஆகாது. இப்போ நான் மறுபடியும் இப்போ கெட்டு கொடுத்தேன்னா இது வரைக்கும் இருந்த எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு இந்த 6th ஒன்னை மட்டும் இப்போ நான் டெலிட் பண்ணணும்னா இதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு வழி. ஓகே, /6ன்னு கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஐடி தானே யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணுது இந்த எல்லா ஜேசானையும். இப்போ நான் /6ன்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இப்போ டெலிட்ல இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நான் கெட்டு கொடுத்தேன்னா 6th ஒன்று இருக்காது. ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நான் டெலிட் பண்ணணும்னா எனக்கு அதோட ஐடி தேவை. அதனாலதான் நான் வந்துட்டு அந்த ஐடிய, அதாவது என்ன இங்க /6ன்னு இருக்கோ அந்த /5ன்னு இருக்குல்ல, அதை நான் வந்துட்டு இதோட ஐடியா நான் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல நான் அந்த ஐடியை எடுத்துக்க போறேன். ஏன்னா நான் டெலிட் பண்ண போறேன்ல, டெலிட் பண்ண போகும்போது எனக்கு அந்த ஐடி தெரியணும். எனக்கு அந்த ஐடி தெரிஞ்சாதான் என்னால் டெலிட் பண்ண முடியும். ஸோ அந்த ஐடி எப்படி தெரியும்? நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணாதானே என்னால் எடுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே செட் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணும்போது அந்த இதை எடுக்கிறேன். இது கிளியரா? இல்லை நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்? புரியுது அண்ணா. புரியுது, சூப்பர். மற்றவங்களுக்கு? எஸ் அண்ணா, புரியுதுண்ணா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ரைட். இப்போ நான் வந்துட்டு ஈவெண்ட் எடுத்தேன். ஸோ எனக்கு இப்போ இங்கேருந்து என்ன தேவை? இந்த ஈவெண்ட்ல இருந்து எனக்கு என்ன தேவைன்னு சொன்னேன்? ஒன்னே ஒன்று தான் தேவைன்னு சொன்னேன். அது என்னது? கிளிக் பண்ணும்போது டெலிட் டெலிட் பண்ணணும். ஆனால் எனக்கு இந்த ஈவெண்ட்டுங்கிறது இதுதான். ஈவெண்ட்டுங்கிறது இதுல டெலிட் பண்றதுக்கு என்ன என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை? இந்த டெலிட் பண்றதுக்கு நமக்கு இங்க இருக்கிறதுல என்னமா சொன்னா எனக்கு கேட்கணும். ஐடி எக்ஸாக்டா ஐடி தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம அந்த ஐடியை எடுக்க போறோம். ஸோ நான் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ நம்ம இங்க செட் பண்ணோமா, செட் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கா? அதே மாதிரி கெட் ஆட்ரிபியூட்னு ஒன்று. கெட் ஆட்ரிபியூட் ஆஃப் ஐடி அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, சி இது ஐடியை பிரிண்ட் பண்ணுதா? இதோட ஐடி 3 பிரிண்ட் பண்ணுதா? இதோட ஐடி 5 பிரிண்ட் ஆகுது. இதோட ஐடி 4 3 பிரிண்ட் ஆகுது. சூப்பரா. இப்போ நமக்கு அதோட ஐடி கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ஐடியை வந்து நான் ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லெட் ஐடி இஸ் ஈக்குவல் டு இதுன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் வந்துட்டு டெலிட் கால் பண்ண போறேன். அதுக்கும் ஃபெட்ச் தான், அதுக்கும் வந்துட்டு ஃபெட்சே அதே தான் சின்டாக்ஸ். ஓகே, ஃபெட்சு நான் வந்துட்டு இங்க நம்ம எப்படி டெலிட் பண்றோம்? /2 சாரி டெலிட். ஓகே, /2 பிரிண்ட் கொடுத்தோம்னா டெலிட் ஆகுதா? இப்போ இந்த /2 நம்ம கொடுக்கணும். ஓகே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன் இந்த யூஆர்எல். ஓகே,
இப்போ நான் கிளிக் பண்ணதோட எனக்கு இது தேவை கரெக்டா. கிளிக் பண்ணதோட ஐடி தேவை. அதோட ஐடி நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இங்க நம்ம ஒரு ஐடிங்கிற ஒரு வேரியபிள் பண்ணிருக்கோமா, பிளஸ் ஐடின்னு நான் கொடுக்கவா, பிளஸ் ஐடி கமா. இப்போ நான் மெத்தட் என்ன சொல்றேன், மெத்தட் மெத்தட் என்னது, மெத்தட் என்னது. இப்போ இதுக்கு நான் மெத்தட் இப்போ நான் என்னன்னு கொடுக்கணும், மேல நான் என்ன கொடுத்துருந்தேன், கெட்டுன்னு கொடுத்துருந்தேன். இப்போ நான் கீழே என்னன்னு கொடுக்கணும், மெத்தட் டெலிட் அண்ணா. டெலீட். எக்ஸாக்டா இப்போ நான் டெலீட்னு கொடுத்துட்டேன். ஓகே. இப்ப நமக்கு இந்த தென்னு இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, இந்த தென்னு இதெல்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம வர்ற ரிசல்ட் டேட்டா வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த தென் பிளாக் கொடுக்கலாம். இல்லைன்னா தென் பிளாக் தேவையே கிடையாது. ஓகேவா. நமக்கு டெலிட் தானே பண்ண போறோம். டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியோ வர்ற அவுட்புட்டு இதுதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எதுவும் பண்ண போறோம். ஸோ இப்படியே போட்டாலே போதும். அதுக்கு அடுத்து நான் கன்சோல்ல வேணா லாக் பண்றேன். கன்சோல் டாட் லாக் ஜேசன் ஐடி இஸ் டெலிட்டட் அப்படின்னு நான் print பண்றேன். இப்போ நான் வந்துட்டு டம்மி டைட்டில் பாருங்க, இந்த டம்மி டைட்டில் டெலிட் ஆயிடுச்சா, டெலிட் ஆயிடுச்சுல டம்மி டைட்டில், டெலிட் ஆச்சா ஆகலையா. இப்போ லேர்ன் டெலிட் ஆயிடுச்சா, எஸ் இது அண்ணா. கிளியர். ஓகே, இது கிளியரா எப்படி டெலிட் பண்ண வச்சேங்கிறது. இப்போ நம்ம மறுபடியும் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் அதை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் டெலிட் பண்ணா டெலிட் ஆகுது. இது கிளியரா உங்களுக்கு எப்படி டெலிட் ஆகுதுங்கிறது, எஸ் எப்படி அண்ணா. டெலிட் பண்ண எப்படி டெலிட் பண்ண வச்சேன். எதுவுமே இல்லை, ஒரே ஒரு இம்பார்ட்டான விஷயம் தான் தேவை நமக்கு டெலிட் பண்றதுக்கு. நமக்கு தேவை ஐடி. அந்த ஐடியை எப்படி கொண்டு வரணும், அவ்வளவுதான். அந்த ஐடியை நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபெச் பண்ணும்போதே, அதாவது கெட் பண்ணும்போதே அந்த ஐடியா வந்துட்டு லிஸ்ட்டு கூட நம்ம செட் பண்ணிடுறோம், லிஸ்டோட ஐடியா. அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட் ஐடியில இருந்து நம்ம வந்துட்டு ஐடியை எடுத்து டெலிட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். புரியுதா, இது புரிஞ்சா. இது மோஸ்டா கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஓகேவா. கன்ஃபியூசிங்கா இருந்தா இப்பயே கேளுங்க, இல்லாட்டி மறுபடியும் அந்த வீடியோ வேணா பாருங்க. இந்த செக்ஷனை மட்டும் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவ்வளோ. ஸோ நான் இன்னைக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வேணா அப்டேட் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி ஒன்று தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா, ஒரு இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸோட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சா அந்த இதில் போடுங்க. நான் அப்படியே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வேணா போட்டுறேன். இன்னைக்கு இருக்கிற டாஸ்க் எல்லாம். ஸோ நான் வந்து 3 டாஸ்க் தரேன். டாஸ்க்னு சொல்லிட்டு நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 1 என்னன்னா, வாட் இஸ் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை போஸ்ட்மேன் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். ஓகே. செகண்ட் ஒன் வந்துட்டு சி ஹவு டு இன்ஸ்டால் ஜேசான் சர்வர். தேர்ட் ஒன் என்னன்னா கிரியேட் அ டு டூ லிஸ்ட். ஓகே. இது 3 தான் பண்ணுங்க. ஓகேவா. இது 3 பண்றீங்களா, நான் வந்து மெசேஜும் போட்டிருக்கேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க. இது 3 சார். ஓகேவா. இது இது நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எதையாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க வந்துட்டு எதுவுமே இல்லை, ப்ளீஸ் நீங்க போயிட்டு நீங்களே கூகுள் பண்ணி நீங்களே கத்துக்கோங்க. ஓகேவா. நீங்களே கத்துக்கிறது சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஸோ நீங்க வந்துட்டு ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணணும். நீங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் எனக்கு வந்துட்டு நான் கேட்ட கொஸ்டின் பண்ணுங்க ஆன்சர் வரல அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண தெரியல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூகுள்ல போயிட்டு இருக்கிற அந்த இஷ்யூ யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ எல்லாமே அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ஒரு 10 பேர் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா அந்த 10 பேரோட மெசேஜையும் படி. ஃபுல் மெசேஜையும் படிச்சு ஒவ்வொருத்தன் என்னென்ன சொல்ல வரான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா தான் பெட்டரா கோட் பண்ண முடியும். ஓகேவா. கோட் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா, அடுத்தவன் எழுதின கோடை படிக்கிறது. அதுக்கடுத்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா. நம்மளா ஒன்றுத்தையும் புதுசா ஒன்று ஒன்றும் கிரியேட் பண்ண போறது இல்லை. பண்ண நல்லதுதான், பண்ண போறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ண போறது இல்லை. நம்ம பண்ண நினைக்கிறது ஆல்ரெடி எவனோ பண்ணிருப்பான். ஸோ அது நமக்கு ஈஸி. அதான் சொல்றேன். ஸோ நீங்க போய் கூகுள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் இதெல்லாம் கூகுள் பண்ணி தான் கத்துக்கிட்டேன், எதுவுமே இல்லை. ஓகேவா. ஸோ அதுதான், அவ்வளவுதான் சொல்றேன். ஓகேவா. வேற ஏதாவது டவுட் இருக்கா, நீங்க இன்னைக்கு நடந்தது ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. இல்ல அண்ணா. இல்லையா, சூப்பர். ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா?
இல்லண்ணா. ஓகே ஓகேண்ணே. அப்போ நம்ம இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாமா? அந்த ப்ளீஸ் அந்த இதை மட்டும் பண்ணுங்க, முடிஞ்சா பண்ணுங்க. அது பேர் என்னது, அந்த கொடுத்த டாஸ்க்கை மட்டும் பண்ணுங்க, ஆனால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இதெல்லாம் பண்றது ஆக்சுவலி நல்ல நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். நல்ல நல்ல இதுவும் கூட ஆக்சுவலி. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டை வந்துட்டு இது மாதிரி பண்றது சூப்பராக இருக்கும், கற்றுக்கோங்க. ஓகே. ஆமாம். ஓகே ஆக்சுவலி அந்த ஆமாம், ப்ளீஸ் பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஷேரை. அப்படியே நான் மீட்டிங் எண்ட் பண்ணிட்டா